அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெண்மணிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 26வது தராவி தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் 26வது நோன்பை நோர்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமீபத்தில் இன்னைக்கு காலையில மதியான செய்தி வந்துச்சு. அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுத்துச்சு. அதாவது தேர்தல் எப்பனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏப்ரல் 23 தேர்தல் ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 23 ஆரம்பிச்சு மே 3 இன்ஷால்லா ரிசல்ட் வருது. அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கு சாதகமான ஆட்சியை அல்லாஹு தாலா தந்தல்வானாக. கணியத்திற்குரியவர்களே, அந்த காலத்துல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு ஆட்சி செய்தார்கள் என்பதாக பார்த்து வருவோம். கணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த முறையில இந்த உலகத்தை, இந்த உம்மத்துக்கு நேர்வழி காட்டினார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்துட்டாங்க. இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் தெரிய வருது. எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியப்படைந்து போனாங்க. என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்களா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்லிட்டு எல்லா மக்களும் ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. இப்ப எல்லா மக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க. வந்து இந்த மக்களுடைய செய்தியெல்லாம் கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினாங்களா, யாராவது இனிமேல் நபி இறந்துட்டாங்கன்னு சொன்னா என்னுடைய வாய் பேசாது, மாறாக என்னுடைய வாள் தான் பேசும். ஒன்லி பேச்சு இல்லை, ஒன்லி வீச்சு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட செய்தியையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டினாங்க. இனிமே யாராவது அப்படி சொல்லக்கூடாது, சொன்னால் நான் வெட்டிடுவேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினாங்களா. அப்ப அவங்க பின்தொடர்ந்து சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வராங்க. வந்து உமரே இங்க வாங்க, எல்லோருக்கும் மௌத்து உண்டுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்களையும் கண்டிக்கிறாங்க. இப்படி சொல்லாதீங்க, இந்த மாதிரி ஹலீஃபாவே நீங்க இப்படி சொல்லாதீங்க, சித்திக்கே நீங்க இப்படி சொல்லாதீங்க என்பதாக சொல்லி அவங்களே கண்டிக்கிறாங்க. நேரா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா குத்துபா செய்யறாங்க. ஓ மக்களே, யா அய்யுஹன் நாஸ் மன்கான யாபுதுல்லாஹ முஹம்மத் ஃபஇன்ன முஹம்மது கது மாத்த, மன்கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்ய லா யமூத். யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஈமான் கொண்டிருக்கீங்களோ, அவங்கள வணங்குகிறீர்களோ, அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தாயிட்டாங்க. யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ் மௌத்தாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். இதுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்கன்னா, சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினாங்களா, எல்லோருக்கும் கண்டிப்பாக மௌத் என்பது இருக்கு. குல்லு நஃப்ஸு ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். அவன் பெரிய கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி மௌத்து வந்தே தீரும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. சொன்ன பிறகுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு புரியுது. அப்படியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போயிட்டாங்களா, என்னடா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப கவலையா இருக்குது என்பதாக சொல்லிட்டு எல்லா மக்களும் கவலையா இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி முடிஞ்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்க பண்ண பிறகு இப்ப எல்லாரும் முடிவு செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்சி செய்யறாங்க. இப்ப அடுத்து யார் தலைவராக ஏற்றுக்கொள்வார், இப்ப அடுத்து யார் தலைவராக நம்ம போடுவோம் என்பதாக சொல்லும் போது அப்ப எல்லா மக்களும் யாருன்னா அங்கே உள்ள அன்சாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அங்கே உள்ள முஹாஜிர்கள் என்ன பண்றாங்கன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் என்ன பண்றாங்கன்னா கூப்பிட்டு இவங்களை எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம தலைவராக போடலாமா என்பதாக சொல்லும் போது இவங்க 3 பேருமே வராங்க. வந்து சொல்றாங்க, ஓ முஹாஜிர்களே, அன்சாரிகள் சொல்றாங்க, ஓ முஹாஜிரின்களே, நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு தலைவரை கொடுங்க, உங்களுக்கு ஒரு தலைவரை நீங்க எடுத்துக்கங்க. அப்ப
எல்லா மக்களும் முடிவு செய்யறாங்க. அப்ப நமக்கு 2 தலைவர் தேவைப்படும். அதுல ஒண்ணு அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி பேசும்போது அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களா, முதல்ல யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில இருக்கும் போது முதல்ல ஈமான் கொண்டது யார்? அதே மாதிரி சவுர் குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட போயிட்டு பாம்பு கடி வாங்கினது யார்? எல்லா மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றியது யார்? அதே மாதிரி முதலாவது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க போனாலும் தோழராக இருக்கக்கூடிய முதலாவது நபர் யார் என்று கேட்கும் போது எல்லா மக்களும் சொன்னார்கள். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் குகையிலையும் கூட இருந்தாங்க. அதே மாதிரி இஸ்லாத்துல முதலும் அவங்க தான் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லா விஷயத்திலும் கூட இருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அப்போ சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முதலாவது கலீஃபாவாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்து ஒரு கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் பொறுப்பேற்கணும் என்பதாக மஷூரா சொல்றாங்க. இந்த மஷூரா அல்லாஹ்வால் கபூலாக்கப்பட்டது. எல்லோ மக்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள தான் என்ன சொன்னாங்க, ஆமா ஓகே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கலாம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். யாருமே எந்த ஆட்சிக்குமே ஆசைப்படல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க நான் இருக்கிறேன், நான் தான் கூட இருந்தேன், நான் தான் சவுர் ககையில போனேன் என்பதாக எந்த விதத்திலும் அவங்க ஆட்சிக்கு ஆசைப்படல. ஒரு தலைவருடைய விஷயத்துக்கு ஆட்சி இது படலை என்பதாக இந்த ஹதீஸ் மூலியமாக நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம். கணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அப்ப முதலாவது கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இந்த ஊர்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மக்கா மதீனா நகரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட பையத் வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு முதலாவது கலீஃபாவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க பொறுப்பேற்கிறாங்க. கணியத்திற்குரியவர்களே, அவங்க சரித்திரத்தை அவங்க கிஸ்ஸாவை எடுத்து பார்த்தா தெரியும். அவங்க வாழக்கூடிய காலத்துல ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். நான் தான் அரசன், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரதமர் என்பதாக எந்த கிபுரும் எந்த பெருமையும் இல்லாத ஒரே ஒரு தலைவர் ஆட்சி செய்யும் போது ஏழ்மையாக வாழ்ந்த ஒரே ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். கணியத்திற்குரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எலெக்ஷன்ல நம்ம யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுப்போம், நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். டிவிக்கே தேர்ந்தெடுப்போம், சில பேர் டிஎம்கே ஏடிஎம்கே, அதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களை நீங்க எல்லாம் தேர்ந்தெடுப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டினாங்கன்னா, இந்த உம்மத்தில யாரெல்லாம் எல்லா மக்களும் சமம்தான், எல்லா மக்களும் சமம்தான், இவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, இவர் முஸ்லீமு, இவர் ஹிந்து என்பதாக எந்த வேற்றுமையும் இல்லாத ஒரு தலைவர் தான் இந்த உம்மத்துக்கு வேணும் என்பதாக நமக்கெல்லாம் கித்தாபுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. கணியத்திற்குரியவர்களே, நாம எல்லாம் யோசிக்க வேண்டும். அதனால இந்த உலகத்துல உள்ள இந்த ஊருடைய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா பொறுப்பை கொடுத்திருக்கா. என்ன பொறுப்புனா, ஓட்டுடைய உரிமை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கா. 18 வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேர் நான் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், எல்லோருமே மோசமானவங்க தான், எல்லோருமே ரொம்ப மோசமானவங்க தான், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் என்றாக சொல்லாதீங்க. கணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த காலத்துல முஸ்லீம்கள் யாருமே பிரதமராகவோ சிஎமாகவோ யாருமே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் முஸ்லீமுக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வராங்க, யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி அழிக்க வராங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடாதீர்கள். ஏனென்று கேட்டால் நம்முடைய ஒரு ஓட்டின் மூலியமாக காஃபிர்களுக்கு, இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு ஓட்டின் மூலியமாக அவர்கள் ஜெயிச்சு விட்டால் முஸ்லிம்களுடைய அழிக்கும் போது அவருடைய பாவமும் உங்களுக்கு தான் வரும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஓட்டு இருக்கு.
அதனால யார் யாரெல்லாம் நீங்க ஓட்டு உரிமை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் யாரெல்லாம் முஸ்லிம் மக்களை அழிக்க வராங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு விடாதீர்கள். ஏனென்று கேட்டால் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு அவர்கள் ஜெயிச்சு விட்டால் அவங்க செய்யக்கூடிய பாவமான காரியத்துக்கும் நீங்களும் கூட்டாகி விடுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யிஹி. இந்த உலகத்தில் உள்ள தலைவர் தான் பொறுப்பாளி என்பதாக இல்ல, யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்களோ எல்லோரும் பொறுப்பாளி தான். அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கியாமத் நாள்ல கண்டிப்பாக விசாரிப்பான். அந்த விசாரணை முடியாமல் இருந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்ல முடியாது, நகர முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு சாதகமான இருக்கிறாங்களோ, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர் இஸ்லாத்துக்கு சாதகமா இருக்கிறாரா என்பதாக நீங்க பாருங்க. எல்லா இடத்துல விசாரிங்க. இவங்க சொல்றா வா அங்கே போய் ஓட்டு போடுவோம், இவன் சொல்றா வா அங்கே போய் ஓட்டு போடுவோம், அப்படி வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க. யா அல்லாஹ், நான் யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியல யா அல்லாஹ், யாரு இதுல மூதேவின்னு தெரியல, யாரு இதுல சீதேவின்னு தெரியல யா அல்லாஹ், எனக்கு நீ காட்டி கூடு என்பதாக அல்லாஹ் இடத்துல தஹஜத்துல 2 ரக்காத் அல்லாஹ்ட துவா கேட்டு அன்னைக்கு காலையில தஹஜத் தொழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு ஓட்டுக்கு போங்க. நீங்க அல்லாஹு தாலா உங்களுடைய கையை மாற்றி விடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு முஸ்லீமுக்கு சாதகமான ஆட்சி அல்லாஹு தாலா தந்தல்வானாக. யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை அல்லாஹு தாலா நாடுவானாக. அப்படி ஹிதாயத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கலாட்டி அப்படிப்பட்ட விரோதிகளை அல்லாஹு தாலா வேரோடு அழித்து சாய்ப்பானாக. வாஹிரு தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 27